ஓகே, திருச்சி மாவட்டத்திற்கு சொந்தமான 28வது வார்டு. இது மாநகராட்சியுடைய வார்டு. இந்த வார்டு தொடர்ந்து 3 ஆண்டு காலமாக முதல்ல கேபிளுக்கு வந்து நோண்டினாங்க, அடுத்து குடிநீருக்கு நோண்டினாங்க, சாலைக்கு நோண்டினாங்க. இப்படி நோண்டப்பட்ட எந்த சாலையுமே சரி செய்யாமல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படியே மீடியாவில் நோண்டப்பட்ட சாலை 3 வருஷமாக கிடக்கு. நானே 2 முறை கவுன்சிலருக்கு பேசிட்டேன், இந்த வார்டு செயலாளர் திமுக வார்டு செயலாளர் பேசிட்டோம், மேயர் 2 முறை வந்துட்டார், அமைச்சர் 1 முறை வந்துட்டார். ஆனால் இந்த வார்டுக்கான எந்த வசதியும் செய்து தராமல் அப்படியே இருக்குது. 3 வருஷம் ஆச்சு. கேட்டால் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, என்னங்க 3 வருஷமாக நீங்கள் நோண்டினீங்க, மேடு பள்ளமாக இருக்குது, ஒரு இறந்துட்டா அந்த இறப்பாளர்களை தூக்கிட்டு அந்த மவுத்தை கொண்டுட்டு எங்களால் போக முடியல, மருத்துவமனைக்கு போகிறவங்க வேகமாக போக முடியல, பெண்கள் நடக்கிறாங்க, குடி தண்ணி பிடிச்சிட்டு ரொம்ப நேரம் நடந்து வீட்டுக்கு போகிற பெண்கள் சாலையில் விழுந்துடுறாங்க, இப்படிலாம் கிடைக்குன்னு சொன்னால் செயலாளர் வார்டு செயலாளர் சொல்கிறாரு, கவுன்சிலர் வந்து கமிஷன் கேட்குறாரு. கவுன்சிலரை கேட்டால் மேயர் வந்து கமிஷன் கேட்குறாருன்னு கவுன்சிலர் சொல்கிறாரு. என்னால் சொந்தமாக இயங்க விட மாட்டுறாங்கன்னு கவுன்சிலர் சொல்கிறாரு. இல்லைங்க கவுன்சிலர் நீங்களே இப்படி சொன்னீங்கன்னா எல்லோரும் என்கிட்ட கமிஷன் கேட்குறாங்க, அதிகாரிகள்லாம் கமிஷன் கேட்டாங்கன்னா நான் எப்படி கமிஷன் கொடுப்போன்னு. அப்போ இந்த வார்டுக்கு சொந்தமானவர் தான் எங்களுடைய அமைச்சர் KN நேரு அவர்கள் வந்து இதில் 3000க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய வாக்கு அவருக்கு வேணாமா? நாங்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுறோம், நாங்கள் சாலையில் நின்று தினம் கத்துறோம். அப்போ அமைச்சருக்கு முஸ்லீம்கள் வாக்கு தேவையில்லையா? இந்த பாருங்கள், ஜமாத்து பொதுமக்கள் நிற்கிறாங்க, பெண்கள் 100க்கும் மேற்பட்டவங்க நிற்கிறாங்க, எல்லோரும் எதுக்கு நிற்கிறாங்க? இப்போ நாங்கள் எதாவது பேச போய் இது ஒரு அரசியல் எதிர்ப்புலாம் இல்லை. எங்களுக்கு திமுக அரசுக்கு 70க்கும் மேற்பட்ட சதவீதம் முஸ்லீம்கள் வாக்கு போட்டோம். இந்த தெருவு அடிப்படை வசதி புறக்கணிக்கப்படுது, அடிப்படை வசதியை செஞ்சு கொடுங்கன்னு கேட்குறோம். வெள்ளிக்கிழமை ஜமாத்துடைய தலைமையில் பள்ளிவாசலில் 3000-4000 பேர் தொழுவாங்க. எங்களுக்கு 4 நாளுக்குள்ளே அமைச்சர் விசிட்டிங் வந்து உடனடியாக இந்த வார்டுகளை பார்த்து சரி செய்யலைன்னா 2000 பேருக்கு மேற்பட்டவர்கள் வெள்ளிக்கிழமை தொழுதுட்டு, ஜமாத்துடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் எல்லாம் இருக்கிறாங்க, எல்லாருடைய தலைமையிலையும் பொதுமக்கள் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் அப்படியே சாலை மறியல் உட்காருவோம். அமைச்சரை கண்டித்து தான் உட்காருவோம். ஏன்னா அமைச்சர் 3 வருஷம் ஆச்சு, என்ன ஆச்சு? மற்ற எல்லா வார்டுகளுக்கும் வேலை நடந்திருக்கு. சில வார்டுகள் புறக்கணிக்கப்பட்டதில் முக்கியமான வார்டு இந்த வார்டு. காரணம் இஸ்லாமிய வார்டுன்னு. அப்போ திமுக வந்து மத பாகுபாடு பார்க்குதா? சமூக நீதி அரசியல்னு சொல்கிறீங்களே, சமூக நீதியில் பாகுபாடு பார்க்குறீங்களா? எங்களுக்கு அச்சமாக இருக்குது. திமுக அரசில் இருக்க அதிகாரிகள் மேலே எங்களுக்கு அச்சமாக இருக்குது. மாநகராட்சி அதிகாரிகள் எல்லாருமே தெருவுக்குள்ளே வந்து கமிஷன் வாங்கிட்டு போகிறாங்க. வீடாக 15000 ரூபா கவுன்சிலர் கேட்குறாரு, மாநகராட்சியில் அதிகாரிகள் கேட்குறாங்க. கொடுத்த 10 பேரை நிப்பாட்டி இருக்கிறேன், கூட்டிகிட்டு வரட்டுமா? அமைச்சர் நடவடிக்கை எடுப்பாரா? நீங்கள் எடுக்காமல் போங்க. எங்களுக்கு எங்கள் தெருவுடைய சாலை சீரமைப்பை, அடிப்படை சுகாதார வசதி உடனடியாக வேணும். வெள்ளிக்கிழமை 1:30 மணிக்கு ஒரு பஸ் ஓடாது, 3000 பேரோட சாலை மறியல் நடக்கும். ஜமாத்தார்கள் இருக்கிறாங்க, பப்ளிக் இருக்கிறாங்க, மீடியா வந்து வேணும்னா கேட்டுக்கோங்க.